கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவ ஊழியம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை பரப்புவதும் ஆகும். அன்பு, இரக்கம் மற்றும் சேவைப்படுவோருக்கு சேவை செய்வது வெளிப்படுத்தும் செயல்களின் மூலம் ஒருவரின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது இதில் அடங்கும். கிறிஸ்துவ ஊழியம் என்றால் என்ன? ஒரு அறிமுக வழிகாட்டி. எப்படி அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தானோ, அதே போல நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகம் செல்லும் முன் சீஷர்களிடம் மத்தேயு சுவிசேஷத்தில் 28 அதிகாரத்தில் 18-20 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. இதை நாங்கள் செய்துதான் முடிக்க வேண்டும். செய்ய விடுங்கள். நன்றி.